இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா ரெசில்மேனியாவுடைய ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் மேட்ச் ஹிஸ்ட்ரி படிக்கக்கூடிய மேட்ச். இந்த மேட்சை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த மேட்சை நம்ம ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். இந்த மேட்ச்சில் என்ன நடக்க போகுதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்ட் ரெஸ்லிங் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். ரெசில்மேனியா ஹிஸ்ட்ரியிலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச், சாம்பியன்ஷிப் மேட்சை தாண்டி ஒரு மேட்சை வந்து மெயின் ஈவெண்ட்டாக வைக்கிறாங்கன்னா அது இந்த மேட்ச் தான். அந்த மேட்ச் யார் யாருன்னு கேட்டிங்கன்னா கோடி ரோட்ஸ் வர்சஸ் ஜான் சீனா மேட்சை தாண்டி டபிள்யூடபிள்யூஇலேயே வந்து மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட்டை ஏற்படுத்தியிருக்க மேட்ச் இந்த மேட்ச். அது மட்டும் இல்லாமல் டபிள்யூடபிள்யூஇல இந்த ரெசில்மேனியாவை தூக்கி பிடிக்கிற மேட்ச், இந்த ரெசில்மேனியாவே சக்ஸஸாக கொண்டு போகிற மேட்ச், வரலாறு படைக்க போகிற மேட்ச் இந்த மேட்ச் தான். சிஎம் பங்க் வர்சஸ் ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் செத் ரோலின்ஸ். 3 பேருமே ஒரு பெரிய ரெஸ்லர், 3 பேருமே லெஜெண்ட் ரெஸ்லர், 3 பேருமே டஃபஸ்ட் ரெஸ்லர், 3 பேருமே ரெசில்மேனியாவில் பல சாதனை பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் செத் ரோலின்ஸும் பண்ணியிருக்காங்க. சிஎம் பங்க் ரெசில்மேனியாவில் சாதனை பண்ணல. ஆனால் சிஎம் பங்க் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் முதல் ரெசில்மேனியா மெயின் ஈவெண்ட். அதனாலே சிஎம் பங்க் ஒரு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லப்படுகிறது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பால் ஹியூமன் யாருக்கு சப்போர்ட் பண்ண போறா, பால் ஹியூமன் யார் கூட போக போறா, ஒன்று ரோமன் ரெயின்ஸா இன்னொன்று சிஎம் பங்கா. இப்போ ரோமன் ரெயின்ஸுக்கு வைஸ்மேனாக இருக்கிறார், சிஎம் பங்குக்கு வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கிறார். ஆனால் அதே சமயத்தில் சைலண்டாக செத் ரோலின்ஸ் எனக்கும் நீ சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லி ரோமன் ரெயின்ஸுக்கும் சிஎம் பங்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது, எனக்கு சப்போர்ட் பண்ணு சொல்லி பால் ஹியூமனை மிரட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த மிரட்டலுக்கு பயந்த பால் ஹியூமன் செத் ரோலின்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி செத் ரோலின்ஸ் பக்கம் போவாரா? ஆனால் இது நாள் வரைக்கும் பார்க்கும்போது இந்த ஸ்டோரி லைன் படி செத் ரோலின்ஸ்லாம் டாமினேட் பண்ணியிருக்கிறாரு. பால் ஹியூமனுக்காக இவங்க 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்க. 2 பேரையும் சைலண்டாக வச்சு செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறாரு செத் ரோலின்ஸ். அதே போல் இந்த ரெசில்மேனியாவில் பால் ஹியூமனுக்காக இவங்க 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்க. சைலண்டாக இவங்க 2 பேரையும் வச்சு செய்ய போகிறார் செத் ரோலின்ஸ். அதனால செத் ரோலின்ஸ்க்கு வந்து ஒரு அட்வான்டேஜ். செத் ரோலின்ஸ்க்கு யாரோட உதவியும் தேவையில்லை, யார் குறுக்க வந்து அட்டாக் பண்ண போகிறார், செத் ரோலின்ஸ் தரமான செய்ய போகிறார் செய்கை. அதனால செத் ரோலின்ஸ்க்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட பால் ஹியூமனோட ஸ்டோரி லைனை முடிச்சுக்கிட்டு பால் ஹியூமன் இல்லாமல் இனிமேல் ரெஸ்லிங் பண்ண போறாருன்ற ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. எனக்கு கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு மேற்பட்டு பால் ஹியூமனோட தான் வந்திருக்கிறார். பால் ஹியூமன் இல்லாமல் நம்ம ரோமன் ரெயின்ஸை இனிமேல் பார்க்க முடியுமான்றது ஒரு வித்தியாசமாக தான் இருக்குன்றது. ஏன்னா நம்ம ஆரம்ப காலத்தில் என்னைக்கு ரோமன் ரெயின்ஸ் வந்து பிக் டாக் கேரக்டரை விட்டாரோ அன்னையிலேருந்து ரோமன் ரெயின்ஸ் பால் ஹியூமனோட தான் இருக்காரு. அதே போல் கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் கழிச்சு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டை சந்திக்கிறாரு பால் ஹியூமன். அது இல்லாமல் சிஎம் பங்கு பால் ஹியூமனும் இந்த ரெசில்மேனியாவில் இணைவாங்களா இப்படின்ற பல கேள்விகள் இந்த இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ரெசில்மேனியாவில் யாருக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரோமன் ரெயின்ஸா சிஎம் பங்கா செத் ரோலின்ஸ்கான்னு கேட்டால் என்ன பொறுத்த வரைக்கும் செத் ரோலின்ஸ் தான். இவங்க 2 பேருக்கும் பால் ஹியூமன் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பால் ஹியூமன் யாருக்கு சப்போர்ட் பண்ண போறான்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த மேட்ச்சில் வந்து சைலண்டாக இவங்க 2 பேரையும் ஈஸியாகவே முடிக்கிறதுக்கு ஒரே வாய்ப்பு செத் ரோலின்ஸ்க்கு இருக்கு. செத் ரோலின்ஸ்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் 2 பேரும் அடிபட்டு கிடக்கும் போது பால் ஹியூமன் யாருக்கு சப்போர்ட் பண்ண போறான்ற சென்டிமெண்ட்டை கொண்டு வரலாம். அதுக்காக டபிள்யூடபிள்யூஇ இப்படி செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பால் ஹியூமன் வந்து ரோமன் ரெயின்ஸ் அட்டாக் பண்ணியிருக்காரு. அதனால ரோமன் ரெயின்ஸுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாரான்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே இதை மாதிரி பேக் நிறைய வாட்டி பால் ஹியூமன் அட்டாக் பண்ணியிருக்கா. அப்பயும் பால் ஹியூமன் பேக் சப்போர்ட் பண்ணியிருக்கா. அதெல்லாம் ஒரு சின்ன ஸ்டோரி லைன். அதே போல் இது வந்து நம்ப முடியாது, ரோமன் ரெயின்ஸ் அட்டாக் பண்ணதுனால பால் ஹியூமன் சப்போர்ட் பண்ண மாட்டாருன்றதெல்லாம் இது சிஎம் பக்கம் ஏமாத்துறதுக்காக இப்படி பால் ஹியூமன் ரோமன் ரெயின்ஸு போட்ட பிளானாக இருக்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.